வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, பழைய கிராஃப்ட், அதாவது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னே நான் பண்ண கிராஃப்ட்டை தான் ஒரு சிலதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது இந்த கோல்டு கம்பி, அந்த ஒரு கோல்டு கம்பி 2 கம்பி எடுத்து இப்படி முறுக்கி இதே மாதிரி ஒரு 3 ரவுண்டாக இது வர்ற மாதிரி பண்ணிவிட்டு மேல் பக்கமாக கொண்டு வந்து ஒவ்வொரு கிளை மாதிரி தனித்தனியாக 2 கம்பியாக பிரித்து ஒவ்வொரு பாசியும் போட்டு போட்டு அப்படியே வளைச்சி விட்ருக்கேன். இது பெல் மாதிரி ஒரு பக்கம்தான் நமக்கு அந்த ரவுண்டில் துவாரம் இருக்கும். அதில் இப்படி கொடுத்து ரேஸாக முறுக்கி விட்டுடலாம். அதே மாதிரி ஸ்டார் போட்டிருக்கேன். டைமண்ட் ஷேப்பில் ஒரு அந்த கோல்டு கலரில் கிடைக்குது. அது எல்லாமே இதில் போட்டு இது ஒரு மரம் மாதிரி செய்து வச்சுருக்கேன். நம்ம இப்படி நிற்க வச்சா அழகாக நிற்கும். அது ஷோகேஸில் தான் வச்சுருந்தேன். ஷோகேஸில் வச்சுருந்ததுனால அது ரொம்ப தூசி அடையாமல் கண்ணாடி உள்ளே இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. இதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இது ஸ்டோன் கோவி மாதிரி உள்ள ஸ்டோன் கலர் கலராக இருக்குது பாருங்கள். நீலம், ஆரஞ்சு, சிவப்பு, வயலட்டு, அப்படி எல்லா கலருமே இருக்குது. இதில் நடுவில் இருக்கக்கூடிய பாசி முத்து தான், வெள்ளை கலரில். அதில் பாதியாட்டு கிடைக்கக்கூடிய பாசி, பாதியிலே அதில் துவாரம் இருக்கும். அதை தான் வாங்கி அதில் நடுவில் வச்சுருக்கேன். இந்த கம்பிலையும் அதாவது இந்த ஸ்டோனில் 2 சைடும் துவாரம் இருக்கும். அதை தான் அந்த கம்பியே பாருங்கள் இதே மாதிரி வளைச்சி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து அதை பூ மாதிரி செய்து க்ரீன் டேப்பு போட்டு அது அழகாக ஒரு பூங்கொத்து மாதிரி இப்படி வச்சுருக்கேன். இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதுவும் ஷோகேஸுக்குள்ளே தான் இருக்கும். இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் எடுத்து இப்போது உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் உள்ள கிராஃப்ட் எல்லாமே நான் இனி வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வீட்லேயும் வேலைகளெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில நேரங்களில் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் கிராஃப்ட் எல்லாமே போடணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒன்று ஒன்றா போடுவேன். பாருங்கள், அடுத்தது இதை பாருங்கள். இது நம்ம ஜென்ஸுக்கெல்லாம் சர்ட்டு வாங்கும்போது அதில் உள்ள ஒரு ஸ்பாஞ்சு இருக்கும். அதை தான் கட் பண்ணி இதுவும் ஒரு ரோஸ் மாதிரி செய்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரெடிமேடு இலை. இது இப்படி 3 இலையாக வர மாதிரி கிடைக்கும். அது வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது கிறிஸ்டல் பாசி தான், ஆனால் கொஞ்சம் குறைஞ்சது. வாங்கிட்டு வரும்போதே அது கொஞ்சம் டூப்ளிகேட் மாதிரி தான் தெரிஞ்சுது. கலர் போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருந்துச்சு. இப்போ அது வெள்ளையாகிட்டு, அதனால் நான் இதை மாலைக்கெல்லாம் எடுக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலர் மாதிரி ஆகிட்டு, அதனால் பூவாக செய்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு 2 கம்பி எடுத்து இப்படி பாசியை போட்டு வச்சுட்டு அதை வளைச்சி ஒரு 5 இதழ் வர்ற மாதிரி அதை செய்து வச்சுருக்கேன். அதுக்கு இலை அப்படின்னா இது பாலித்தீன் கவரில் உள்ள இலையை ஒரே கவரை தான் லேசாக சூடு வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்படி இலையாட்டு கட் பண்ணால் கொஞ்சம் துக்கா இப்படி நிற்கும். அது அப்படி இது பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது சுகர் பீடு. சுகர் பீடில் 5 இதழ் மாதிரி வர்ற மாதிரி செய்து நடுவுலையும் ஒரு மகரந்தம் வச்சு இதுவும் அப்படி ஒரு பூ அழகாக செய்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கு எல்லாமே க்ரீன் டேப் போட்டு விட்ருக்கேன். இதுக்கு நடுவில் தண்டுக்கு ஒட்டியிருக்கிறது அந்த சாட்டின் ரிப்பன் தான், பச்சை கலர் இருந்துச்சு. அதை எப்படி ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்ருக்கேன். இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது எல்லாமே அப்படி முன்னாலே செய்த கிராஃப்ட்டுகள் ஷோகேஸ் உள்ளே வச்சுருப்பேன். அடுத்தது இதை பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், சின்ன வீதி குறைஞ்ச சாட்டின் ரிப்பன். அதில் பட்டன் ரோஸ் மாதிரி ஊசி வச்சு இதே மாதிரி பூ மாதிரி பண்ணிக்கிடலாம். நம்ம இப்போ மல்லிகைப்பூலாம் கடையில் கோர்த்து வச்சுருக்கிறது வாங்கும்போது ஒவ்வொரு ரோஸ் வச்சுருப்பாங்க இதே மாதிரி. அது அந்த துணி கொஞ்சம் விலை குறைஞ்ச துணியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும். இது நைஸாக இருக்கும், கொஞ்சம் ஷைனிங்கும் இருக்கும். அந்த பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அந்த சாட்டின் ரிப்பன். அதுக்கும் அந்த தண்டுக்கு அந்த சாட்டின் பூவுக்கு உள்ளன் நூல்லே தான் அதே கலர்லேயே இப்படி ஃபெவிகால் போட்டு சுற்றி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கத்தில் மெயின் கிளைக்கி எல்லாமே அந்த கம்புக்கு பச்சை கலரில் உள்ளன் நூல் தான் ஃபெவிகால் போட்டுட்டு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன கிளை மாதிரி வளைச்சி கொண்டு வந்திருக்கேன். நம்ம எப்படி நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி எங்கே வேணுனாலும் கிளைகளை அப்படி மாற்றி மாற்றி கொண்டுட்டு போய் நம்ம இதே மாதிரி செய்யலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மறக்க முடியாத ஒரு கிராஃப்ட்டு. நான் முதல் போட்டது
இந்த கிராஃப்டாக தான் இருக்கும். முதல்லையாவது அல்லது 2வதாவது இருக்கும் இந்த கிராஃப்ட் நான் போட்டது. இது வந்து பூவரசம் மரத்தில் உள்ள மொட்டு. அந்த மொட்டை தான் பறிச்சுட்டு வந்து கொஞ்சம் காய வச்சு அதுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. பின்பக்கத்துக்கு பச்சை கலர் பெயிண்ட்டும் மேல் பக்கத்துக்கு சிவப்பு கலர் பெயிண்ட்டும் அடித்து தான் அது ஒரு கம்பி எடுத்து அந்த கம்பியில் வச்சு வச்சு இதே மாதிரி சுற்றி எடுத்துருந்தேன். இந்த கிராஃப்ட்டு நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இது நல்லா பெருசாக செய்து வச்சுருந்தேன். இதில் உள்ள இது மொட்டு எல்லாம் வச்சுருந்தேன். இது வந்து மொட்டு, சாரி, இதில் உள்ளது இது வந்து மொட்டு. இது அந்த பூ பூத்த பிறகு, பூ உளுந்த பிறகு வரக்கூடியது. அதே மாதிரி இது இனி பெருசாகி ஒரு காய் வரும். அந்த காயுமே வச்சுருந்தேன், அந்த வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு நேரம் இருந்தால் போய் பாருங்கள், சேனலில் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பழைய, அதாவது மலரும் நினைவுகளாட்டு பழைய கிராஃப்ட் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கிராஃப்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.